Hello students, 10th mathematics third revision கான ஒரு government question paper பார்த்துட்டு இருக்கீங்க. இது very important questions. இந்த question paperல இருக்க questions பார்த்தீங்கன்னா நீங்க work out பண்ணும்போது உங்களோட districtல நடக்கக்கூடிய examsக்கு maximum நீங்க வந்து examsக்கு எல்லா questionsமே attend பண்றதுக்கு chances இருக்கு. So mathsல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஈஸியா சென்டம் எடுக்கலாம், எப்படி பாஸ் ஆகலாம், இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எந்த மெத்தடில் உள்ள சம்ஸ் எல்லாம் அதோட கான்செப்டில் இருக்க மற்ற சம்ஸையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லேயும் தான் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 10th தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீயான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது உங்களுக்கு பப்ளிக்கில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடும். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 8 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஜாமெண்ட்ரியில் டேஞ்சன்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள், இன்னொன்று டேஞ்சன்ட்டு, இன்னொன்று இந்த ஆல்டிடியூடு, இந்த ஆல்டிடியூட் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மூணுமே வந்து பார்க்கணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரையும் ரெண்டு ஜாமெண்ட்ரி, ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிளும் டேஞ்சன்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்டிடியூடை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை இது ரெண்டுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா சிமிலரை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த 3லேருந்து 2 கன்ஃபார்ம் வரும். ஸோ அந்த 2லேருந்து 1 தான் நீங்கள் எழுதணும். ஆனால் 3ல் ஒன்று படித்தா போதுமானா அது ரிஸ்க்கு. சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஒன்று பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து 2 மெத்தடை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். சொன்னது புரியுதுங்களா? சரி, நீங்கள் ஜாமெண்ட்ரியில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு அந்த சென்டிமீட்டர்லாம் நீங்கள் வந்து எழுதணும். அதே மாதிரி ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாமெண்ட்ரியில் பண்ணுற தவறு. அதே மாதிரி ஆர்க்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக கட் பண்ணணும். ஒரு ஜாமெண்ட்ரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து எரேசர் வச்சு அடிச்சு எழுதி அது மேலே இன்னொரு முறை கட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்காகலாம் உங்களுக்கு வந்து 1 மார்க்லாம் கட் பண்ணுவாங்க. ஸோ 8 மார்க்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்த உடனே டிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். எப்படி அதுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3rd ரிவிஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பப்ளிக்காக இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு 2 நாள் கிராஃபும் ஜாமெண்ட்ரியும் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி அதுக்குன்னு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்து நான் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ்லாம் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 1 வேர்ட்ஸ் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே போல் நம்ம கிராஃப்க்கும் ஜாமெண்ட்ரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்களோட ஜாமெண்ட்ரியோட அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? ரொம்ப கிளியராக கரெக்டாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். அதே மாதிரி ஜாமெண்ட்ரி பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும், பிளாக் பெனில் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? வேற என்ன டவுட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ்க்கான பதில் வரும். ஸோ பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கமெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரையும் நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்க்கு வந்துடும். கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கிராஃப் பாருங்கள். xy is equal to 24. ஸோ y when x is equal to 3, x when y is equal to 6. என்னை பொறுத்தவரையும் கிராஃபில் எது ஈஸியாக அட்டன் பண்ணலாம், எது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் இருந்து
கண்டிப்பா ஒரு சம் வந்துடும். அப்படி இல்லை நான் குவாட்ராட்டிக் கிராஃப் தான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா குவாட்ராட்டிக் கிராஃப்ல உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சம்மும் பேலன்ஸ் இன்னொன்று ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்றது இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க இந்த சம்மும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த 2 சம்மே தெரியும் அப்படின்னா குவாட்ராட்டிக் கிராஃப் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு நான் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் தான் ப்ராக்டிஸ் பண்றேன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு சம் வந்துடும். இந்த எக்ஸசைஸ்ல 2 மெத்தட்ல இருக்கு, 2ல இருந்து 1 கேட்பாங்க. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா 3ல இருந்து 2 கண்டிப்பா வரும். அதுல கிராஃப் ஆஃப் வேரியேஷன் கண்டிப்பா வரும். ஸோ அதை தைரியமா பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ 8 மார்க்ஸ்ல நம்ம 16 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் ஈஸியா வந்து ஜாமெண்ட்ரியில மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா அதுக்கான ஆன்சரும் பண்றேன். இல்ல கமெண்ட்லயே உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிடுறேன். அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்துருவோம். 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1லேயே வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கொஷின் சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து 5 மார்க் கொஷின்ஸ்ல உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப் லிங்க்குமே கூட அந்த வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைப்ஸ் ஆஃப் 5 மார்க்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ். இது பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 29th சம் by arrow diagram as a set of ordered pair in a table form in a graphical form. இது ஒரு மெத்தட், இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல அந்த 6th சம் 7th சம்லாம் இருக்குல்ல கண்டிஷன் கொடுத்துட்டு A யூனியன் பிராக்கெட் ஆஃப் B யூனியன் C இதெல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரியான கண்டிஷன் உள்ள சம்ஸ்லாம் நான் கொஞ்சம் ராங்கா சொல்லிட்டேன், சாரி. அந்த மாதிரி கண்டிஷன் உள்ள சம்ஸ்லாம் வந்து 5 மார்க் சம்ஸ். அது வந்து 1.1ல இருந்து ஒரு சம் வரும். இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் இந்த 29 சம் கொடுத்துருக்காங்களா இது ஒரு மெத்தட். இது 2 மெத்தடா. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இதில் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே எக்ஸசைஸ்லேயே எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் இதை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஷோ தட்லாம் வரும். ஸோ அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் ஆக மொத்தத்தில் 3 சம்மா. அந்த எக்ஸசைஸ்ல இந்த 30th சம்மும் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன சம்ஸ் மற்ற சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ்ல உள்ளது. இது 3வது மெத்தடு. அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த லாஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் 3 என்ன, எஃப் ஆஃப் 2 என்ன, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுப்போம் ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டு. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ்ல உள்ள 5 மார்க் சம்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு 5 மார்க் கொஷின்ஸ்ல சாப்டர் 1ல. அந்த 4 டைப்ஸ் கொஷின்ஸ்லேருந்து 100% எப்படி 100% பப்ளிக்ல 2 கொஷின் வரும். ஸோ பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும் நீங்க 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நினைச்சாலும் சென்டம் எடுக்கணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எதை கவர் பண்ணணும், சாப்டர் 1 கவர் பண்ணினா அங்கேயே உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது 20 மார்க் வந்துடுது. எவ்வளோ 20 மார்க் வந்தது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ சாப்டர் 1லயே நமக்கு 10 மார்க் வந்தது. சாப்டர் 1ல உங்களுக்கு 10 மார்க் வருது. ஓகே. அதே மாதிரி கிராஃப் ஜாமெண்ட்ரி. ஸோ கிராஃப் ஜாமெண்ட்ரி அதோட சேர்க்கும் போது எவ்வளோ ஆகுது, அது ஒரு 16 மார்க். அப்போ டோட்டலாக இங்கேயே நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 26 மார்க்ஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த 26 மார்க் கூட இன்னும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸை நம்ம ஒரு 10 மார்க்ஸ் எடுத்துட்டோம்னாவே 35 மார்க்ஸ் 36 மார்க். ஸோ இந்த மேக்ஸை பொறுத்தவரையும் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது பயமே கிடையாது. இதை வந்து ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோட சன் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காரு, எப்படி அவரை பாஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கிராஃப் ஜாமெண்ட்ரி அதில் என்னென்னலாம் பார்க்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன்னா அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 1ல இந்த 4 சம் வருதா, ஸோ சாப்டர் 1ல இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்க 1 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே நல்லா கவர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு நான் செகண்ட் சாப்டர் வராமல் 3rd சாப்டர் வரேன். செகண்ட் சாப்டர் அடுத்து சொல்லித்தரேன். இப்போ 3rd சாப்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 கொஷின்ஸ் இருக்கு. என்ன இருக்கு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து 100% கேட்குறாங்க. இது ஒன்று கேட்பாங்க. உங்களுக்கு சாப்டர் 3ல அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்றது ஒரு கொஷின். ஓகேங்களா? அதுக்கடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் 3.1ல இருந்து ஒரு சம் எலிமினேஷன் மெத்தட்ல இருந்து 5 மார்க் கொஷின்ஸ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிசிடி. ஸோ ஜிசிடில இருந்து ஒரு சம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாப்டர் 3ல இருந்து இந்த 4 சம்ல இருந்து 2 சம் கண்டிப்பா கேட்குறாங்க.
இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது மேட்ரிக்ஸ் 34 கொஷின் மேட்ரிக்ஸ் லெஸ்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4-5 மார்க்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இதில் எது வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ரூட்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் எலிமினேஷன் மெத்தட், ஸ்கொயர் ரூட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஜிசிடி, அடுத்து எலிமினேஷன் மெத்தடு, மேட்ரிசஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் வந்து நிறைய வீடியோவில் மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோவில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ மேக்ஸுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னென்ன இம்பார்ட்டன்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் மேக்ஸுக்குன்னு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு நான் அல்ஜிப்ராவில் எதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னேன்னு தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், அதிலிருந்து ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு 26 மார்க்ஸ் புரியுதுங்களா, திரும்ப ஒரு 10 மார்க்கு, அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸில் ஒரு எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம வந்து 14-15 எடுக்க முடியல அப்படின்னா கூட எவ்வளோ 10 மார்க் எடுத்தால் கூட இங்கேயே வந்து 46 மார்க்ஸ் எடுக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா. அதுக்கப்புறம் தியரம்லேருந்து 3 தியரம் பார்த்துக்கோங்க. தேல்ஸ் தியரம், பிபிடி தியரம், இது பைத்தாகரஸ் தியரம் சரிங்களா. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, பிபிடி தியரம், தேல்ஸ் தியரம், பைத்தாகரஸ் தியரம். பிபிடின்னா என்ன, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லையா. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேல்ஸ் தியரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பைத்தாகரஸ் தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. தியரம் பொறுத்தவரை இந்த 3 தியரம் நல்லா பார்த்துட்டோம்னாவே அதுலேருந்து ஒரு தியரம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அங்கே ஒரு 5 மார்க்கு, ஸோ இங்கே ஒரு 51 மார்க் கிட்ட வந்தாச்சு. சொன்னது புரியுதுங்க. மேக்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எல்லா சாப்டரையும் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே மண்டே பிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. சென்டம் எடுக்கிறவங்களே வந்து பிளான் பண்ணி படித்தாவே சென்டம் நிறைய, அதனால தான் பார்த்தீங்கன்னா 10th வந்து நிறைய சென்டம் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈஸியாக பிளான் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம செகண்ட் சாப்டருக்கு வரேன். செகண்ட் சாப்டரை பொறுத்தவரையும் வந்தோம்னா இந்த ரேகா சம் மேக்ஸிமம் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த ரேகா சம் ஓகேங்களா. நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் அதில் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா கூட 5-6 கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா கூட அதில் கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கோன்னா ஒரு 3-4 டைம்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n 2n 3n இந்த 31 கொஸ்டின் இருக்கையா, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செகண்ட் சாப்டரில் என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நான் மேக்ஸ்க்கான வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கல்வி விஜி சேனலில் நம்புறவங்களா இருந்தால் நான் சொல்கிற மற்ற வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்கேன்னு போய் பாருங்கள். ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவே சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தெளிவாக புரிஞ்சுதுங்களா. ஸோ தேர்ட் சாப்டரில் எப்படி எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் சாப்டரில் எப்படி எடுத்தால் 10 மார்க் எடுக்கலாம், இதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் சாப்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஏபி ஜிபின்ட்டு கொடுக்கல. லாஸ்ட்ல உள்ள எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஏபி கொடுத்துருக்காங்க, ஜிபி கொடுக்கல. சொன்னது புரிஞ்சுங்களா. ஸோ ஏபிலேருந்து ஒரு சம், ஜிபிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ செகண்ட் சாப்டரில் என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 சம் கண்டிப்பாக வரும். அப்போ அங்கே ஒரு 10 மார்க்ஸ். ஸோ செகண்ட் சாப்டர் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏபிலேருந்து ஒரு சம் அட்டன் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், மார்க்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு பாஸ் ஆகணுன்றது பயமாக இருக்குன விஷயம் இல்லை, ஈஸியாக பாஸ் ஆகிடலாமான்னு. சொன்னது புரியுதுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தியரம் முடிச்சிட்டோமா. அடுத்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், அப்புறம் அந்த கொலினியரா அது பார்த்துக்கணும். அப்புறம் ஏரியா ஆஃப் ராம்பஸ் இது எல்லாமே உங்களுக்கு அந்த 5.1 5.2ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஷோ தட் த சம்ஸ்லாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்கா லைன் மேக்ஸ் பாசிட்டிவ் இன்டர்செப்ட் கோஆர்டினேட்ஸ், இது வந்து உங்களுக்கு 5.3 5.4ல இருந்தெல்லாம் வருது சரிங்களா. 37. ஸோ எனக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி கஷ்டமாக இருக்குன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் 5.1 5.2 வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா. அதுலேயுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரையும் ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி பார்த்தவங்க மட்டும் ட்ரிக்னாமெட்ரி பாருங்கள். புதுசாக இதுக்கு மேலே அதை பார்த்துட்டு டென்ஷனை மண்டையில் ஏற்றிட்டு குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா. ஏன் வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரிக்னாமெட்ரி பார்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா கம்பல்சரி சம்ல ட்ரிக்னாமெட்ரி கேட்டிருந்தா கஷ்டமாக போயிடும். இங்கே பாருங்கள், கம்பல்சரி சம் என்ன கேட்டிருக்காங்க, 42 சொல்லியிருக்காங்க. ஸோ 42 என்ன சம் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு
ப்ராபபிலிட்டியில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ப்ராபபிலிட்டியில் அதே மாதிரி ஈஸியாக ஒரு சம், ப்ராபபிலிட்டியில் ஒரு சம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு சம். என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். என்ன ரீசன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்லேருந்து வேல்யூ எடுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இந்த 5 மார்க் சம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்கட்டும், நீங்கள் வேறு எந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும் இந்த சம் முடிக்கிறதுக்கு. நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அப்புறம் கிராஃப் போடணும், ஜியாமெட்ரி போடணும், மற்ற 5 மார்க்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். வேறு வழி இல்லை, இதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. அதை கூட லாஸ்ட்டாக அந்த சம்ம போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ப்ராபபிலிட்டியை ஃபுல்லாகவே பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், ப்ராபபிலிட்டியில் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். ப்ராபபிலிட்டியில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து உங்களுக்கு 38ம் 39ம் கொடுத்துருக்காங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இதில் வந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ சென்டம் எடுக்கிறவங்க வேற வழியே கிடையாது. நீங்கள் வந்து 6.1, 6.2, 6.3, 6.4 கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வேற எக்ஸ்கியூஸே கிடையாது. அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டும் சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டண்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து 40th சம் பாருங்கள். எ கேப்சூல் இஸ் த ஷேப் ஆஃப் அ சிலிண்டர். மென்சுரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க இதில். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்லேருந்தும் சம்டைம்ஸ் 2 சம் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஏன் இதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ஒரு சம் கொடுத்துட்டு மற்றதில் வந்து 2 சம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது டோட்டலாக வந்து 14 சம் தான் கொடுக்கணும். இந்த 14ல் எதெல்லாம் வந்து வரும் வராது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்ன மெத்தடுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸில் ஈஸியாக 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரி சம் அட்டன் பண்ணோன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் எல்லா சம்ஸுமே பார்த்து தான் ஆகணும். கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்ததுன்னா கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். ஆனால் கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்திருக்கு அப்படின்னா கம்பல்சரி கொஷின்ஸில் உங்களுக்கு டஃப்பாக தான் கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிலே கொடுத்துறாங்க, சில டைம் ட்ரிக்னாமெட்ரியில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள் கம்பல்சரி கொஷின்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதுவும் அந்த சமயம் கூட இந்த வருஷம் உங்களுக்கு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 மார்க் கொஷின்ஸ்லாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ 1 மார்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ கண்டிப்பாக வந்து இதுவரையும் நீங்கள் இந்த சம்மை வந்து பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 100% சொல்கிறேன் 95+ தாராளமாக ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதை விட முக்கியம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போயே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு டீப்பாக விளக்கமாக வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களோட கமெண்ட்ஸுக்கான ஆன்சரை ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லுவேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தேர்ட் சம்முக்கு ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஃபோர்த்து சம்முக்கு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஃபிஃப்த்து சம்முக்கு பி இஸ் த ஆன்சர். சிக்ஸ்த்து சம்முக்கு டி இஸ் த ஆன்சர். செவன்த்து சம்முக்கு பி இஸ் த ஆன்சர். எயித்து சம்முக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 9th சம்முக்கு சி இஸ் த ஆன்சர். 10th சம்முக்கு டி. அடுத்தது 11க்கு பார்த்தீங்கன்னா 11க்கு டி, 12க்கு டி, 13க்கு ஏ, 14க்கு ஏ. ஓகேங்களா? ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றது தெளிவாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தோன்னா வீடியோ முடிஞ்சிடுது. ஸோ 2 மார்க்ஸில் எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இதில் வந்து கம்பல்சரி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அல்ஜிப்ராவில் ஒரு சம்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இம்பார்ட்டன்ட் சம்மே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்டுறாங்க. இப்படி தான் வந்து ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. நம்ம எது வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை பார்க்காம போகிறோமோ அது வந்து பப்ளிக்கில் வந்து அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ன்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்குன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மற்ற எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சென்டம் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு 14 சம் கொடுத்துட்டு 10 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதுவுமே வந்து 20 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ 15th ஒன் சம் பாருங்கள்.
ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஆர்டரில் இருந்து நம்ம ஏபியை எழுதணும். அதுக்கடுத்து 16th ஒன் ஃபைண்ட் கே. இது வந்து உங்களுக்கு இதுவே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 17th ஒன் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 18th ஒன் செகண்ட் சாப்டர். 19th ஒன் மேட்ரிக்ஸஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 20 வந்து ஜாமெண்ட்ரி. 21 ஜாமெண்ட்ரி. 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. 23 ட்ரிக்னாமெண்ட்ரி. 24 பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். 25 மென்சுரேஷன். 26 மென்சுரேஷனில் 2 மார்க்ஸ்லேருந்து 2 சம் கொடுத்துட்டாங்க. 5 மார்க்ஸில் ஒரு சம் தான் கொடுத்துருந்தாங்க. 26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதெல்லாம். அதுக்கடுத்தது ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. 27. 28 சம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் சம்ஸை பார்த்துட்டு அது போக மற்ற எல்லா சம்ஸுமே நமக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு ஒரு 70+, 80+ எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரையும் 2 மார்க்ஸாக இருந்தாலும் 5 மார்க்ஸாக இருந்தாலும் வெறும் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு சம், இப்போ இதில் ஒரு சம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 19 சம் இதில் கேட்டிருக்காங்க. இப்போ அல்ஜிப்ராவில் மேட்ரிசஸ்லேருந்து 3a - 9b இதே பேட்டர்னில் உள்ள வேற சம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் எந்த சம் நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ட் பார்த்தாலும் சரி, எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் சரி, மாடல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் சரி, கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே கான்செப்டில் வேற கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ண தெரியணும். ஸோ மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் மக்கப் பண்ணுறதோ இல்லை கைடை வச்சு புரட்டி பார்க்குறதோ இல்லை நோட்ஸை வச்சு அப்படியே ஒரு ரிவைஸ் கொடுக்குறதோ அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் கொஷின் பேப்பரை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதை புரிஞ்சு போடுங்க. புரிஞ்சு போட்டுட்டு அதே மெத்தடில் வேறு சம் கேட்டால் நம்ம அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட 3rd ரிவிஷனுக்கான டார்கெட் எவ்வளோ, பப்ளிக் மார்க் எவ்வளோ டார்கெட்டு, 2nd டிவிஷனில் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்றது ஒரு மெசேஜாக நினைக்காம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கும் இதில் நிறைய முக்கியமான தகவல்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.